ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் அவங்க நிர்மல்குமார் N2K பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் ப்ரூஸ் ஆல்மைட்டி. இந்த படம் May 23, 2003 யூனிவர்சல் பிக்சர்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் ஸ்பைக்லாஸ் என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஸ்பைக்லாஸ் என்டர்டைன்மெண்ட், ஷேடி ஏக்கர்ஸ், பிட்புல் ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து கோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டாம் ஷாடியன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் த நட்டி ப்ரொஃபஸர்னு ஒரு நல்ல படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிம் கேரி, மோர்கன் ஃப்ரீமன், ஜெனிஃபர் ஆனிஸ்டன் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இந்தியன் சென்சார் போர்டு U/A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நமக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு வேற யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரோலேயே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடுவாங்க. இந்த படத்தோட ப்ரோட்டகானிஸ்ட் ப்ரூஸ் நோலன் WKBW டிவின்ற டிவி சேனல்ல நியூஸ் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வழக்கம் போல ஆர்டினரி நியூஸை கவர் பண்ணியிருப்பாரு. அந்த நியூஸ் டிவியில் வரும்போது தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிரேஸோட அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. தனக்கு சரியான வளர்ச்சி அந்த டிவி சேனலில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் கிரேஸ் எப்பவுமே ப்ரூஸை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவருடைய விரக்தி அடுத்தடுத்த சீன்ஸ் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. குறிப்பாக அவர் வளர்க்குற பெட் டாக் வீட்லேயே யூரின் எப்பவுமே போவோம். ஆனால் அதை தூக்கிட்டு போய் அவர் வெளியே விடுவார். அப்போ அது அங்கே எப்பவுமே போகாது. அது என்னன்னு சொல்லிட்டு அவர் புரியாது. அதுக்கு அவர் எப்பவுமே அந்த கடவுளை திட்டிகிட்டே இருப்பார். அப்படியே ப்ரூஸோட விரக்தியை அவரோட ஆக்டிங்கில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். அது கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படத்தில் நம்ம காட்டினதுனால அது நமக்கு பார்க்கும்போது ஹியூமராகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஆளுக்கு எப்பவுமே இப்படி தான் நடக்குது அப்படின்னு நமக்கு தோணும். கிரேஸ் ப்ரூஸ் கிட்ட ஒரு பிரேஸ்லெட் கொடுத்து இது உங்களை எப்பவுமே பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நெக்ஸ்ட் சீன்லேயே ப்ரூஸ் டிராஃபிக் ஜாமில் மாட்டிப்பார். அவர் அப்போ ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் பண்ணுவார். அவரோட ஒவ்வொரு மூவும் நமக்கு அது அவரோட மைண்ட் செட்டை காட்டிகிட்டே இருக்க மாதிரி தெரியும். டிராஃபிக் ஜாமில் மாட்டின ப்ரூஸ் மீட்டிங்கே லேட்டாக தான் போவார். வழக்கம் போல் அவர் ஒரு ஆர்டினரி நியூஸை கவர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவருடைய ஒர்க் ரைவல் எவன் பேக்ஸ்டர் இவரை கிண்டல் பண்ணுவார். ப்ரூஸும் எவனை கிண்டல் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க போட்டி அவங்க ரெண்டு பேர் பண்ணிக்கிற அந்த கிண்டல்லே நமக்கு தெரியும். ப்ரூஸ் அவரோட ஐஆர் அஃபிஷியல்கிட்ட போய் தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கொடுக்க சொல்லி கேட்பாரு. ஃபைனலாக அவரோட பாஸும் கன்வின்ஸ் ஆகி ப்ரூஸுக்கு ஒரு லைவ் ஷோ ஆங்கரிங் பண்ணுற வாய்ப்பை கொடுப்பாரு. ஆனால் அப்போ தான் அவருக்கே தெரியும் அது ஜாப் இல்லை, அவருக்கு அவரே வச்சுக்கிட்டு ஆப்புன்னு சொல்லிட்டு. ப்ரூஸ்க்கு லைவ் டிவி ஷோவை ஆங்கர் பண்ணுற சான்ஸை கொடுத்துட்டு அவரோட ரைவல் எவனுக்கு நியூஸ் டிவி ஆங்கரிங் பண்ணுற சான்ஸை கொடுத்துருவாங்க. அப்போ ப்ரூஸ் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அவரோட லைவ் டிவி பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுவார். உண்மையிலேயே அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் பண்ண நல்ல வேலைக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை விட்டு வெளியே துரத்துருவாங்க. வெளியே போகும்போது ஒரு சோல்ஜர் சர்வீஸ் ஒன்று பண்ண பார்ப்பாரு. ஒரு கேங்கு பிச்சைக்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணோம். அப்போது இவர் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்பாரு. இந்த கேங் இவரை பார்த்தோன்னா ஒதுங்கி போவாங்க. அப்போ இவர் சும்மா இல்லாமல் அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். பதிலுக்கு அந்த கேங்கு இவருக்கு ஒரு நல்ல அவார்டு எடுத்து கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்தவர் கிரேஸ் கிட்ட கடவுளை திட்டிகிட்டே இருப்பார். அப்புறமா சண்டை போட்டு ஒரு லோன்லி டிரைவ் ஒன்று போவார். ரொம்ப தூரம் வெக்ஸில் போயிட்டு இருக்க ப்ரூஸ் கார் எடுத்துகிட்டு போய் கிராஷ் பண்ணிடுவார். நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து கத்திட்டு இருக்க ப்ரூஸோட பேஜ் இருக்குது. ஒரு நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பரை முதல்ல அவர் நெக்லெக்ட் பண்ணலாம். அப்புறமா அந்த நம்பரை கால் பண்ணுவார். காலில் சொல்லப்படுற இடத்துக்கும் போவார் ப்ரூஸ். அங்கேருந்து கதை அடுத்த கட்டத்துக்கு போவோம். ப்ரூஸ் சைமல்டேனியஸா அன்லக்கின்றத சின்ன சின்ன சீன்ஸில் காட்டிகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ஃபைனலாக யாரை மீட் பண்ணுவார்னா கடவுளை மீட் பண்ணுவார். காடும் ப்ரூஸும் பேசுகிற சீன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். கான்வர்சேஷனோட எண்டில் காட் தன்னுடைய பவர் எல்லாத்தையும் ப்ரூஸ் கிட்ட தருவார். அதை முதல்ல நம்ப மாட்டார். ஆனால் போக அவருக்கு அந்த பவர்ஸ் வந்துடுச்சுன்றதை ப்ரூஸ் கண்டுபிடிப்பார். அந்த பவர்ஸை ப்ரூஸ் சோதிச்சு பார்ப்பாரு. சோதிச்சு பார்த்த பிறகு கடவுள் திருப்பி அவரை பார்க்க ஒரு 2 ரூல்ஸ் ஒன்று சொல்லுவார். அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவார் காட். அந்த ரூல்ஸ் என்னன்னா, முதல் விதிமுறை நான் தான் காடுன்னு சொல்லிட்டு அவர் யார்கிட்ட சொல்லக்கூடாது. 2வது விதிமுறை தன்னோட சக்தியை தப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பவருமே ப்ரூஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரிஜினல் காடு வெக்கேஷன் போயிடுவார். அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவரோட சக்தியை பயன்படுத்தி பார்ப்பாரு. அந்த சீன் ரொம்ப மாசாவே இருக்கும். இவருக்கு ஒரு கேங் ஒன்று அவார்டு கொடுத்ததுன்னு சொன்னால இப்போ அந்த கேங்குக்கு பதில் சீன் செய்வார். அந்த சீனும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹியூமராகவும் இருக்கும். அது வீட்டுக்கு வந்த பிறகு கிரேஸ் மேலே தன்னோட சக்தியை பயன்படுத்துவார் ப்ரூஸ். அதுக்கு தமிழ் டப்பில் பிஜிஎம்லாம் தமிழ் மூவி சாங்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் இங்கிலீஷ் வெர்ஷனோட இந்த சீன் தமிழ் டப்பில் தான் நல்லாயிருக்கும். ப்ரூஸ் அவரோட சக்தியை தன்னோட வாழ்க்கையில் மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்போ வெளியே நடக்கிற பிரச்சனைகளை கவனிக்காமல் விட்டுருவார். அப்போது அவருக்கு பல பேரோட சத்தம் அவரோட காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சீனை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கதை எதையோ நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரூஸ் தன்னோட சக்தியை பயன்படுத்தி போன வேலையும் திருப்பி வாங்கிடுவார். நியூஸ் ரிப்போர்ட்டிங் டைமில் சுவாரஸ்யத்துக்காக பல விஷயங்களை இவர் சக்தியை பயன்படுத்தி உருவாக்குவார். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். சைமல்டேனியஸா ப்ரூஸ் வீட்டில் தான் வளர்க்குற நாய் மேலேயும் பவரை யூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. கிரேஸ் அந்த டாகோட ஆக்ஷன்ஸ் மேலே டவுட் பட்டு அது வாஷ்ரூமில் போகும்போது கது திறந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அந்த சீன் ரொம்ப ஃபன்னாக இந்த படத்தை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ப்ரூஸ் அவரோட ரைவல் எவனையும் விட்டு வைக்க மாட்டார். அவர் ஒரு லைவ் ஆங்கரிங்கில் இருக்கும்போது அவரோட சக்தியை பயன்படுத்தி அவரை பழி வாங்குவார். உண்மையிலே அந்த சீன் ரொம்ப ஹியூமராக இருக்கும்.
கிரேஸ் ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் கூப்பிட்டு அந்த ப்ரூஸோட காதுக்கு நிறைய வாய்ஸஸ் வந்து சத்தமாக கேட்க ஆரம்பிச்சிடும். அவர் உடனே வெளியே வந்துடுவார். ஆனால் அப்பயும் அந்த வாய்ஸஸ் வந்து ரொம்ப சத்தமாக கேட்க ஆரம்பிச்சிடும். இதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் ஏதோ பெருசாக மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸில் மக்களோட ப்ரேயர்ஸ்ன்னு தெரிஞ்ச பிறகு அது எல்லாத்தையும் நிறைவேற்ற ஆரம்பிச்சிடுவார் ப்ரூஸ். சிட்டி ஃபுல்லாக பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் ப்ரூஸ் அதை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரிஜினல் காடுகிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு. அது உடனே இந்த காட் பிடிச்சி பண்ணால் கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருவாரு. ப்ரூஸ் காடாக இருக்கும்போது பண்ண ஒரு வேலையால் கிரேஸ் ப்ரூஸை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களோட ப்ரேயர் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்ப்பாரு ப்ரூஸ். அப்போது அவங்க நிறைய கடவுளை வேண்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஒரு ப்ரேயர் மெசேஜ் ஒன்று வரும். அதை எடுத்து பார்க்கும்போது கடவுள் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுவாங்க. உடனே ப்ரூஸ் அந்த வீட்டோட ஜன்னலில் போய் நின்று கிரேஸை பார்ப்பாரு. அப்போது கிரேஸ் ப்ரூஸுக்காக அழுதுகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ப்ரூஸ் தன்னோட சக்தி மொத்தத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக வானத்தை பார்த்து சொல்லுவார். அப்போ ஒரு ட்ரக் வந்தால் இவரை மோதிடும். அப்போ ஒரிஜினல் காடும் ப்ரூஸும் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று அவங்க 2 பேருக்கு இடையில நடக்கும். அந்த மெசேஜஸ்லாம் வந்து நமக்கு சொல்கிற மாதிரி தெரியும் அவங்க 2 பேர் பேசுகிறதுலாம். ஃபைனலாக ப்ரூஸ் ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சிடுவார். அப்போ கிரேஸ் அவர்கிட்ட திரும்பி வந்துடுவாங்க. ப்ரூஸ் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட பழைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட ரொட்டீன் ஆர்டினரி நியூஸையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத இந்த படம் நமக்கு சொல்லித்தரும். இந்த படத்தில் கொஞ்சம் மெச்சூர்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால 12 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தா பெட்டராக இருக்கும். எவன் ஆல்மைட்டின்ட்டு இந்த படத்தோட ஸ்பின் ஆஃப் ஒன்று எடுத்தாங்க. அது ஒரு ஓகேவான படம் தான். நம்ம சேனலில் எடுத்து பேசுகிற அளவுக்கு அந்த படம் ஒன்றும் சூப்பர் படம் கிடையாது. இந்த சேனல் ஆரம்பிச்சதோட முக்கியமான காரணமே தமிழ் ஆடியன்ஸை யூனிவர்சல் ஆடியன்ஸாக மாற்றணுன்றனால தான். அதனால் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுங்க. வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படி நான் வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.